பண்ணி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னா இதுவும் ஒரு சேவிங்ஸ் பிளான் தானே. நிறைய பேர் கிரெடிட் கார்டு வேண்டாம்ப்பா, கிரெடிட் கார்டு ஒரு புதைக்குழியில போய் விழுந்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் கிரெடிட் கார்டை சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் பணக்காரங்களா இருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்ற கிரெடிட் கார்டு எது அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதா சொல்ல போறேன். எந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தினா எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறத வீடியோனுடைய எண்டில் நானே தெளிவா சொல்வேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் IDFC First Bank credit card. இது ஃபர்ஸ்ட் இப்போதான் நீங்க வந்து கிரெடிட் கார்டை வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் லைஃப் டைம் என்ட்ரி கிரெடிட் கார்டுனே சொல்லலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் கூட. ஸோ ஒரு மாசம் 30 நாட்களுக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி 5000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வெல்கம் வவுச்சரா 500 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1x 2x அப்படின்னு கொடுப்பாங்க. பட் இவங்க 10x வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்பவுமே எக்ஸ்பைரி ஆகாது. இந்த டைம் பீரியட்குள்ள நீங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இந்த ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி வந்து கொடுக்கல. அதோட ஸ்பெஷல் என்னன்னா பை ஒன் கெட் ஒன்னா மூவி டிக்கெட் கொடுக்குறாங்க 250 ரூபாய் வரைக்கும். ஒரு மாசத்துக்கு 2 தடவை அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோட 4 காம்ப்ளிமெண்டரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் ஒரு குவார்ட்டருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு குவார்ட்டருக்கு 2 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், அது மட்டும் இல்லாம ஸ்பா விசிட்டும் இருக்கு. அண்ட் ஓவர்சீஸ் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸுமே 2 கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு மாசத்துக்கு 2 கோல்ஃப் ரவுண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்குலாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2 கிளாஸ் சும்மாவே கொடுக்குறாங்க. அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜீரோ காஸ்ட் லைபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஷீல்டு கவர் 50000 ரூபாய் வரைக்கும். அதாவது கார்டு காணாம போச்சுன்னா அந்த 50000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து பொறுப்பேற்றுப்பாங்க. அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த IDFC First Bank கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு உங்களோட வயசு ஃபர்ஸ்ட் 21ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு சாலரிட் எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வயசு 25ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். இதுல தெரிஞ்சிருக்கும் நீங்க சுயமா வேலை பார்த்தாலும் சரி இல்ல ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி 2 பேருக்குமே இந்த கிரெடிட் கார்டு கொடுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இதுக்கான இன்கம் ஒரு மாசத்துக்கு 25000 ரூபாய் மினிமமா நீங்க சம்பாதிக்கிற நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். சோ உங்களுக்கு இந்த IDFC First Bank கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிரெடிட் கார்டுக்கான லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2 கிவி கிரெடிட் கார்டு. இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே யூபிஐயோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். டக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்றோம், பே பண்றோம், முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கையில கார்டு எடுத்துட்டு போயிட்டு அதை ஸ்வைப் பண்ணணும், அதில் பின் நம்பர் போடணும், அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வேலையா இருக்கு. இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஆக்சுவலி கம்பேர் பண்ணும்போது. ஸோ யூபிஐ யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரெடிட் கார்டே பயன்படுத்திக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கிவி கிரெடிட் கார்டு பயன்படுத்தலாம். பிகாஸ் இது பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு. ரூபேனா உங்களுக்கே தெரியும், நம்மளோட கிரெடிட் கார்டை நம்ம போனோட யூபிஐயோட கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அண்ட் 5% வரைக்கும் யூபிஐ ஸ்பெண்ட்ஸ்க்கு அவங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் 3 கொடுக்குறாங்க. அதோட நியான் சப்ஸ்கிரிப்ஷன் வொர்த் ஆஃப் 999 கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மதிப்புள்ள நியான் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இது கிடைக்கிறதன் மூலமா நமக்கு வாங்குறதன் மூலமா நமக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த கிவி கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா யாரெல்லாம் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துறாங்க, டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறாங்க. இது எப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிவில் ஸ்கோர் உங்களோட 720க்கும் மேல இருந்தா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அண்ட் நீங்க ஒரு கம்பெனில ஒரு தொழிலாளியா தான் இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்காது. அண்ட் மினிமமா ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய சம்பளம் 3 லட்சம் ரூபாயா இருக்கணும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் உங்களோட வயசு 25ல இருந்து 60 வயசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த கிவி கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நமக்கு யூபிஐ யூஸ் பண்றோம், நம்மளுடைய சேலரி வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா தான், இவ்வளவு கம்மியா தான் இருக்கு. பட் ஓகே தான் போல் இருக்கு. சிபில் ஸ்கோரும் நல்லா தான் இருக்கு. நமக்கு இந்த கிரெடிட் கார்டு இருந்தா பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிவி கிரெடிட் கார்டோட லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3 நிறைய பேர் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் இதெல்லாம் போவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு கிரெடிட் கார்டு தான் இது ஃபெடரல் ஸ்காப்பியான்னு சொல்லிட்டு நிறைய டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஒரு சில கிரெடிட் கார்டில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு போகும்போது இதுல ஒன் ஆஃப் த சேவிங்ஸாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு சொல்லி போடாம லைஃப் டைம் ஃப்ரீன்னு பார்க்கும்போது அந்த வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டுற பணமும் நமக்கு மிச்சம் தானே படுத்தும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க, நான் எண்டிலே நான் சொல்றேன். ஸோ இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அது மட்டும் இல்லாம 0 ஃபாரெக்ஸ் மேக்கப் சார்ஜஸ் இருக்கு. அதாவது ஃபாரின் போயிட்டு நீங்க அப்ராட் போயிட்டு இந்தியால இருந்து வெளியில போகும்போது அந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போடுவாங்க.
பட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஃபாரின் போய் செலவழிச்சா கூட அந்த சார்ஜ் போட மாட்டாங்க. அண்ட் இந்த டொமஸ்டிக் லான்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு சில கிரெடிட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை இல்லை குவார்ட்டருக்கு 2 தடவை இந்த மாதிரிலாம் பிரித்து போடுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துறவங்களுக்கு அன்லிமிட்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைனிங்கும் அன்லிமிட்டடாக இருக்குது. மந்த்லி ஒவ்வொரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்து இது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்கேப்பியா ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டோ ஹோட்டல்ஸோ புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 ரூபாய் நீங்கள் செலவழிக்கிறதுக்கும் 20 ஸ்கேப்பியா பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட வயசு 23லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாலரி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இல்லை சுயமாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் மாதத்துக்கு 30,000 ரூபாயா இருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு சுயமாக தொழில் தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருட வருமானம் 4 லட்சம் ரூபாயா இருக்கணும். இதெல்லாம் விட சூப்பர் பாயிண்ட், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 730க்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காப்பியா கிரெடிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்காப்பியா கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்குது. நீங்கள் ஃபாரின் ட்ரிப்பு ட்ராவல் எல்லாம் அடிக்கடி போவீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. 4வது SBI Cashback. SBI Cashback அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு செலவழிக்கிறோம், அந்த பணம் திரும்ப நமக்கு கொஞ்சமாச்சும் வந்துடுறதா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்லாம் போடும்போது ஐயோ பரவாயில்ல இவ்வளோ காசு, ஃபார் எக்ஸாம்பிள் 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 500 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர்ல 500 ரூபாய் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10% உங்களுக்கு கேஷ்பேக் அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபாய் செலவழிச்சாலே 10 ரூபா திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம பண்ண திரும்ப நமக்கே வந்துருச்சுன்னும் போது அது ஒரு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அது ஹாப்பியாக இருக்கும் இந்த கேஷ்பேக்கோட விஷயத்தை. ஸோ உங்களுக்கு இந்த கேஷ்பேக் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ஆன்லைனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எந்த விதமான மெர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் ஆன்லைனில் யூஸ் பண்ண மாட்டேன், ஆஃப்லைனில் தான் போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு 1% கொடுக்குறாங்க. அது போக ஃபியூவல் சர்சார்ஜ் வேவராக 1% இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு பொறுத்தளவில் ஜாயினிங் ஃபீ கொடுக்குறாங்க, அதாவது 999 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. செகண்ட் இயர் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது அதுவும் 999 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம கட்டணும். சப்போஸ் நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட் நீங்க செலவழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 2வது வருஷம் கட்டக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆன அந்த 1000 ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க சாலரிடா இருக்கலாம், இல்லைன்னா சுயமா வேலை பார்த்துட்டு கூட செல்ஃப் எம்ப்ளாயா கூட இருக்கலாம். உங்களுடைய வருமானம் பொறுத்தளவுல 25,000 ரூபாய் மாசத்துக்கு இருக்கணும். இந்த SBI கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, உங்களுக்கு நிறைய கேஷ்பேக்லாம் வேணும், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலே வந்து மிச்சப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் SBI கிரெடிட் கார்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ஆப்டா இருக்கு, உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நிச்சயமா அதை நீங்க வாங்கிக்கலாம். 5வது கிரெடிட் கார்டு IDFC பவர் பிளஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்ல டிராவல் பண்ணுவாங்க, இல்லை பைக்ல டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிராவலிங் ரொம்ப பிரியரா இருப்பாங்க, இல்லைன்னா உங்களோட தொழிலே அதுவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நீங்க ஃபியூலுக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்துல இருந்து 6.5% வரைக்கும் நம்மளோட பணத்தை மிச்சப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ராவல் பண்ணும்போது சில சார்ஜஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அது இங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சார்ஜ். இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல நீங்க கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் அன்லிமிட்டடான நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க வந்து நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதுவும் அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் HPCL தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூல் டிரான்சாக்ஷனை 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபாயை கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃபியூல் டிரான்சாக்ஷன், ஃபியூவல் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, அது உங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஆக்சிடென்ட் கவராக 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் ஜீரோ காஸ்ட் லயபிலிட்டிக்கு அந்த கவரேஜ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1399 ரூபா வர்த்துள்ள ஒரு விஷயம், அதாவது காம்ப்ளிமெண்டரி ரோட் இன்ஸ்டன்சஸ் 4 தடவை ஒரு வருஷத்துக்கு பண்றாங்க. ரோட் சைடில் ஏதாவது நமக்கு எதுவும் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4 தடவை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட வர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ரூபாய். இந்த கிரெடிட் கார்டுக்கு ஃபீஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜாயினிங் ஃபீயா 499 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. 2வது வருஷத்துலேருந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் 499 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. பட் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்க செலவழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த செகண்ட் இயர் கட்ட வேண்டிய இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த 500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டின்றது நமக்கு தேவையில்லை. இந்த IDFC பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு கொடுக்குறாங்க. சேலரி எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா 25லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த IDFC பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஏத்ததா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த IDFC பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க மொத்தமா கணக்கு போட்டு பாருங்களேன், 60,000
50,000 ரூபாய் சேவ் பண்ணுறோம் ஒரு கிரெடிட் கார்டில், இல்லை ஃபியூல் டிரான்சாக்ஷன் இருக்குது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, கேஷ்பேக்ஸ் இருக்குது, ட்ராவல் பண்ணுறோம் அண்ட் இந்த நிறைய சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட நம்மளால பணத்தை சேமிக்க முடியும் ஒரு வருஷத்துக்குள்ள. அதுக்குன்னு எல்லா கிரெடிட் கார்டுமே நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு தேவை அண்ட் உங்களுடைய வரம்பு மீறி எதையுமே பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதும் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இவ்வளோ தூரம் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க என்ன கிரெடிட் கார்டு வாங்குறதே தெரியலையே, நமக்கு எது ஏற்றுதுன்னே புரியலையே அப்படின்னு சில பேர் கன்ஃபியூஷன் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணு திறக்கக்கூடிய ஒரு வீடியோவாக அது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் நீங்கள் தெரியப்படுத்தணும்னா ஆப்வியஸாக எப்போது போல கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. அதே போல இந்த வீடியோக்கும் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறுபடியும் சொல்றேன், ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Boss wala, be the boss.